வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் பார்க்க போறோம். இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்க போறோம். அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, மார்ச் 26 உச்ச நீதிமன்றம் வழங்கிய முக்கியமான தீர்ப்பின்படி பட்டியல் ஜாதி அந்தஸ்தில் உள்ள ஒருவர் இந்து, சீக்கியம் அல்லது பௌத்தம் தவிர வேற மதத்திற்கு, அதாவது கிறிஸ்துவம், இஸ்லாம் போன்றவை வேற மதத்திற்கு மாறினால் உடனடியாகவும் முழுமையாகவும் தங்களது பட்டியல் சாதி அந்தஸ்தை இழப்பார்கள். புரிஞ்சது? எஸ்சி மட்டும் ஷெட்யூல் கேஸ் இருக்காங்களே, அவங்க ஷெட்யூல் கேஸ் இருக்கிறவங்க இந்து, சீக்கியம் அல்லது பௌத்தம் இந்த மதங்களை தவிர வேற மதத்துக்கு மாறினா, அதாவது இஸ்லாம் மதத்துக்கோ அல்லது கிறிஸ்துவ மதத்துக்கோ மாறினா அவங்களுடைய எஸ்சி சாதி சான்றிதழ் செல்லாது அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஏன் முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா, இப்ப இந்த இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, இவங்க எதுக்காகனா இந்து மதத்துல ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்காங்க. அதனால இவங்களுக்கு என்னது முன்னேற்றம் அடிப்படையில் as per கான்ஸ்டிடியூஷன் படி இவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க. எது? இந்து மதத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும். இவங்க இங்க இருந்து வேற மதத்துக்கு மாறினவன அப்ப இடஒதுக்கீடு என்ன செய்யணும்? ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த சர்டிபிகேட்டும் மாறணும். கிறிஸ்தவத்துக்கோ முஸ்லீமுக்கு மாறணும். ஆனா அதிக நபர்கள் தன்னுடைய சர்டிபிகேட்ல ஷெட்யூல் கேஸ்ட் இருக்கும். ஆனா அவங்க பின்பற்றுறது பூரா அவங்க கிறிஸ்டினாவுக்கு இருந்து பின்பற்றுவாங்க, மேக்சிமம் கிறிஸ்டினா பின்பற்றுறாங்க, அப்புறம் முஸ்லீம் மதத்தில் பின்பற்றுறாங்க. காரணம் என்ன? நம்ம வேற மதத்துக்கு போனாலும் நம்ம சர்டிபிகேட் நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. முக்கியமா கவர்மெண்ட் வேலைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கிறதுனால அதிக நபர்கள் சர்டிபிகேட்டை மாத்துறது கிடையாது. முக்கியமா நான் பார்த்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் அதிக நபர்கள் இருக்காங்க. வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணுன்னு சொல்ற மாதிரி அவங்க பின்பற்றுறது பூரா அடுத்த மதக்காரங்க. ஒண்ணு கிறிஸ்டியனை பின்பற்றாங்க, இல்லைன்னா முஸ்லிம்ஸ் பின்பற்றாங்க. ஆனா மேக்சிமம் கிறிஸ்டியனை பின்பற்றாங்க. ஆனா அவங்க சர்டிபிகேட்ல அவங்க என்ன இருக்கு? எஸ்சி சர்டிபிகேட் அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன இருந்தாங்க, இந்த மாதிரி இடஒதுக்கீடு வேற மதத்துக்காரங்க வச்சிருக்கிறதுனால இங்க இருக்க, அதாவது இந்து மதத்தில் இருக்க ஷெட்யூல் கேஸ்ட் மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிருது. அந்த வாய்ப்பு கிடைக்காம போறதுனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல, இனிமேல் கொண்டு, அதாவது ஆல்ரெடி இருந்தாலும் சரி, இனிமேல் இருந்தாலும் சரி, ஒரு எஸ்சில, அதாவது ஷெட்யூல் கேஸ்ட்ல இருக்க ஒருவர் இந்து மதத்திலேயோ சீக்கிய மதத்திலேயோ பௌத்த மதத்திலேயோ இருக்கலாம். ஆனா வேற மதத்துக்கு மாறினால் அவங்களுக்கு ஷெட்யூல் கேஸ்ட் சர்டிபிகேட் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். அவங்களுக்கு எந்த ஒரு இடஒதுக்கீடும் கொடுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இவங்க தீர்ப்பின் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னா, மதமாற்றம், இடஒதுக்கீடு ரத்து, மதம் மாறியவர்கள் கல்வி வேலைவாய்ப்பில் எஸ்சி இடஒதுக்கீட்டையோ எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழான பாதுகாப்பையோ கோர முடியாது. பாத்தீங்களா? மதம் மாறியவர்கள் கல்வியிலையோ எஜுகேஷன்ல வேலை வாய்ப்புல
எஸ்சி இடஒதுக்கீடையோ எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழோ பாதுகாப்பை கோர முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அரசியலமைப்பு சட்டம் பட்டியல் சாதிய ஆணை 1950. இந்த ஆணை இந்து, சீக்கியம் அல்லது பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்களை மட்டுமே, பாத்தீங்களா, பௌத்தர்கள் பின்பற்றுபவர்கள் மட்டுமே எஸ்சியாக அங்கீகரிக்கிறது. இது அப்சல்யூட் பார், முழுமையான தடை என்று நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. எந்த வருஷம்? அரசியலமைப்பு சட்டம் பட்டியல் சாதி ஆணை 1950 படி இந்த சட்டம் சொல்லுது. எஸ்சி எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டம் அது என்ன சொல்ல? மதம் மாறிய ஒருவர் சாதி அடிப்படையிலான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்த முடியாது. அது மாதிரி ஒருத்தர் ஷெட்யூல் கேஸ்ல இருந்து வேற மதத்துக்கு மாறிட்டாங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையும் நம்ம வன்கொடுமை தடுப்பு சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்றாங்க. பழங்குடியினர் எஸ்சி விதிகளின்படி, பழங்குடியினர் எஸ்டி விதிவிலக்கு, இந்த தீர்ப்பு எஸ்சிக்கு மட்டுமே பொருந்தும். பழங்குடியினர் எஸ்டி தங்களின் மதத்தை மாற்றினாலும் தங்களின் இடஒதுக்கீடு அந்தஸ்தை இழக்க மாட்டார்கள். எஸ்டிக்கு மட்டும். ஏன் அப்படின்னா அது நிறைய எக்ஸ்பிளேஷன் இருக்காங்க, அதை பார்ப்போம். திரும்ப பெறுதல், மதம் மாறிய நபர் மீண்டும், ஏன்னா ஆல்ரெடி மதம் மாறிட்டாங்க, ஆனா அவங்க எஸ்சி சர்டிபிகேட் வச்சுதான் வேலை வாய்ப்புல இருக்காங்க நிறைய பேர். அவங்க என்ன செய்யறாங்க? மதம் மாறிய நபர் மீண்டும் இந்து, பௌத்தம் அல்லது சீக்கிய மதத்திற்கு திரும்பினால் அவர்கள் தொடர்ந்து எஸ்சி அந்தஸ்தை பெறலாம். ஆனால் அதற்கு சரியான சான்றுகளை சமர்ப்பிக்க வேண்டும். இப்ப என்ன செய்யறாருன்னா, ஒருத்தர் எஸ்சியில் ஒருத்தர் ஷெட்யூல் கேஸ்ட் இருக்கிறவர் மதம் மாறிட்டார். மதம் மாறிட்டு ஆனா அவர் ஷெட்யூல் கேஸ்ட்லயே சர்டிபிகேட் வச்சிருக்காரு, அதுலயே வேலை வாய்ப்பு வாங்கிட்டாரு. இப்ப ரயில்வேல நிறைய பேர் வேலை வாய்ப்புல இருக்காங்க, மதம் மாறிட்டாங்க. பட் இருந்தாலும் என்னன்னாங்க, அந்த பழைய ஷெட்யூல் கேஸ்ட் சர்டிபிகேட் வச்சுட்டு வேலை வாய்ப்புல இருக்காங்க, ஆனா மதம் மாறியாச்சு. இப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சே, அப்ப என்ன செய்யணும்? அவங்க கண்டிப்பாக அவங்க என்ன செய்யணும்? திரும்பவும் இந்து மதத்துக்கு அவங்க வரணும். இந்து மதத்துக்கோ சீக்கிய மதத்துக்கோ பௌத்த மதத்துக்கு வரணும் இல்லையா? அப்படி வரணும்னா அதற்காக சரியான சான்றுகளை சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அவங்களுடைய வேலை வாய்ப்பு தொடரும் அப்படின்னு இருக்காங்க. தமிழ்நாடு மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நிலைப்பாடு, சென்னை உயர்நீதிமன்றமும் மதம் மாறியவர்கள் தங்களின் முந்தைய ஜாதி இடஒதுக்கீட்டை பெற முடியாது என்று பல வழக்குகளில் தீர்ப்பளித்துள்ளது. கடைசி என்னன்னாக்க, மதம் மாறியவுடன் எஸ்சி சான்றிதழ் செல்லாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கு. எதுக்காக இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா, ஒரு மக்கள் அடிநிலையில் இருக்காங்க, அவங்கள தூக்கி விடணும். அப்போ அவங்களை பெரிய ஆக்கணும்னு சொன்னா அந்த அந்த மதத்துல உள்ளவங்க தான் அடிநிலையில் இருக்காங்க, அவங்க நிறைய கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தான் அதுக்காக இடஒதுக்கீடு கொடுத்தோம். ஆனா இடஒதுக்கீடு வாங்கிட்டு இந்த மதத்துல இல்லாம வேற மதத்துல போயிட்டு அந்த மதத்துல போனதும் இல்லாம இந்த மதத்துல உள்ளவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாம ஆக்கிறாங்க. அதை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அருமையான ஜட்ஜ்மெண்ட். எதுக்காகனாக்க, எப்பவுமே கீழே இருக்காங்க, அவங்கள தூக்கி விடணும் என்ற அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இந்த இடஒதுக்கீடு நல்ல முறையில் பயன்பட்டா கண்டிப்பா மக்கள் ஒரு ஒரு மேன்மை நிலைக்கு கண்டிப்பா வருவாங்க. ஸோ நண்பர்களே, நிறைய பேர் ஷெட்யூல் காஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சுட்டு மதம் மாறிவிட்டு ரயில்வே, அப்புறம் இன்கம் டேக்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ், கஸ்டம்ஸ், டிஎன்பிசி நிறைய பதவிகள்ல இருக்காங்க. ஆனா இடஒதுக்கீடை வாங்கிட்டு தான் இவங்க அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடஒதுக்கீடு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சவங்க கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும்? மதம் மாறி தான் ஆகணும், தாய் மதத்துக்கு திரும்பணும். அந்த தாய் மதம் திரும்புறதுக்கு ஒரு ஒரு சரியான சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா
உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இதே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் கோர்ட் ஆஃப் இந்தியா கிரிமினல் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன், இது கிரிமினல் அப்பீல் நம்பர் 1580/2026. இது வந்து ஆந்திர பிரதேசத்தில் நடக்குது இந்த இன்சிடென்ட். இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அது கோட் பண்ணி காமிக்கிறாங்க. என்ன சிந்தாதா ஆனந்த், இப்போ ஆனந்த்னு வச்சுக்குவோம், இவருக்கும் த ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் அதர்ஸ், இவங்க என்ன இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு, ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் அப்படின்னா, இந்த ஆனந்த்ன்றவர் வந்து ஒரு ஷெட்யூல் கேஸ்ட், அவங்க வந்து எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்தவர். அவர் 10 வருஷமா வந்து ஃபாதரா வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்க வேற மக்கள்லாம் கூப்பிட்டு வந்து அங்க வந்து ப்ரேயர் பண்ணுவார். அப்ப ப்ரேயர் யார் பண்ணுவா, ஃபாதராவா கிறிஸ்டினா மாறிட்டு தான் பண்ணுவாங்க. இவர் என்ன செய்யறது, கிறிஸ்டினா மாறிட்டு அங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு, இயேசு பத்தி அவங்க பேசுறாரு. இந்த சூழ்நிலையில இவருக்கும் இன்னொருத்தருக்கும் ஏதோ சண்டை நடந்துச்சு. அவரு ஓசி கம்யூனிட்டி, இவர் சர்டிபிகேட்ல எஸ்சி கம்யூனிட்டி வச்சிருக்காரு. இவர் கிறிஸ்டின் கன்வெர்ட் ஆகி ஒரு 10 வருஷமா ஃபாதரா ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்ப 2 பேருக்கும் ஒரு கைகலப்புல வந்து அடிதடி சண்டை நடந்துச்சு. இவர் என்ன செஞ்சிட்டாரு, இந்த ஆனந்த்ன்றவர், அவர் வந்து எஸ்சி கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சிருந்து கிறிஸ்டினா மாறினவர், நான் வந்து எஸ்சி, என்னை வந்து இவர் அடிச்சுட்டாரு, இவரை வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நீங்க தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுக்குறாரு. கேஸ் கொடுத்து போலீஸ் என்ன பண்றாங்க, அவரை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. கைது பண்ணி அவங்கள சிறையில் அடைச்சிட்டாங்க. அப்ப நிறைய அந்த கீழ்கோர்ட்ல நடக்குது. இவர் என்ன செய்யறாரு, ஹைகோர்ட்ல அப்பீல் பண்றாரு. ஹைகோர்ட் அப்பீல் பண்ணதுனால அந்த ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆனந்த்ன்றவர் ஆல்ரெடி கிறிஸ்டினா மாறிட்டாரு, ஆனா எஸ்சி சர்டிபிகேட் வச்சிருக்காரு, அதனால இவர் மேல, அதாவது அடித்தவர் இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா, ஆனந்த் அடித்தவர், அவருக்கு அந்த வன் தடுப்பு சட்டம் வந்து இவருக்கு செல்லாது. இவர் வந்து என்ன எஸ்சி சர்டிபிகேட் வச்சிருந்தாலும் இவர் வந்து கிறிஸ்டினா வந்து மதம் மாறியதால் இதனால செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எங்க கொடுத்துருக்காங்க, ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து சுப்ரீம் கோர்ட் கோட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதே அந்த ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் கோட் பண்ணது அவங்க. இவர் தான் வந்து அந்த அடி வாங்கினார், அடி வாங்கினார் சொல்றாங்க இல்லையா, சிந்தாத ஆனந்த், ரெசிடென்ட் வந்து கோத்தபாலம் வில்லேஜ், பிட்டா வனிபாலம் மண்டல், குண்டூர் டிஸ்ட்ரிக்ட். He claims belongs to Madika community, a scheduled caste, and states that for a nearby 10 years prior to the incident, he had been conducting Sunday prayer, meeting a pastor at different houses in villages, including house of Doma Kotiretti. இவர் வந்து 10 வருஷமா வந்து ஃபாதரா பிரேயர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த அந்த அடிதடி சண்டை நடக்கு இல்லையா, அதெல்லாம் எல்லாமே கோட் பண்ணிருக்காங்க. இதில் கோட் பண்ணி எப்போ சண்டை நடந்தது, இந்த இவர் பாருங்க, இந்த பர்சன் அக்யூஸ்டு பர்சன் இருக்காங்க இல்லையா, அக்யூஸ்டு பர்சன் அட்மிட்டட்லி பிலாங்ஸ் டு த ரெட்டி கம்யூனிட்டி, ஓசி கேண்டிடேட், அந்த அக்யூஸ்டு பர்சன். இது அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கனாக்க, Learn senior counsel submitted that appellate is admittedly pastor performing Sunday prayers for more than a decade. 10 வருஷத்துக்கு மேல இவர் வந்து ஃபாதரா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. So he professes practice Christianity, அவர் வந்து கிறிஸ்டினா பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. In such a situation he cannot claim, he cannot claim protection of SC/ST Act. SC/ST ஆக்ட்ல இது வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, who are the members of the scheduled caste or scheduled tribes within the ambit of class 24-25 of article 366, read with article 341, 342
of the Constitution of 1950 இந்த சட்டப்படி சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் கோட் பண்ணி காமிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, இங்க இந்த ஹைகோர்ட் அந்த ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து அந்த எஸ்சிஎஸ்சி ஆக்ட் படி அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கல. ஏன் எடுக்கல அப்படின்னா அவர் வந்து ஆல்ரெடி ஒரு 10 வருஷத்துக்கு மேல அவர் வந்து கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆனதுனால அவருக்கு எஸ்சி சர்டிபிகேட் பொருந்தாது, அதனால அந்த வன்முறை தடுப்பு சட்டம் அவருக்கு செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆந்திர பிரதேஷ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் கோட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல வெரிஃபிகேஷன் ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 திங்ஸ், 3 இது நீங்க பார்க்கணும். முக்கியமா சர்டிஃபிகேட்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா a person who claims to be a beneficiary of the caste certificate, யார் வந்து நான் இந்த கேஸ்ல இருக்கேன், நான் வந்து ஷெட்யூல் கேஸ்ல இருக்கேன் இல்ல வேற கேஸ்ல இருக்கேன் யார் வந்து அவங்க கிளைம் பண்றாங்களோ அவங்களுக்கு 3 இது இருக்கணும். there must be absolutely clear cut proof that he belongs to the caste, அந்த caste அவரு அந்த casteல இருக்காரு அப்படின்னு சொல்லணும். that has been recognized by the Constitution Scheduled Caste Order 1950. 1950ல ஷெட்யூல் காஸ்ட் ஆர்டர்ல என்ன சொல்லுதோ இந்தியன் சட்டப்படி 1950ல உள்ள ஆர்டர் என்ன சொல்லுதோ அந்த நடைமுறையில் இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், there has been reconversion to the original religion to which the parents and the earlier generation had belongs to. அவங்க பேரண்ட்ஸ் ஒரு இதா இருந்து இவங்க ஒரிஜினல் ரிலிஜியனுக்கு வந்து கன்வர்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்தாலும் there has been a reconversion, இந்துல இருந்து வேற ரிலிஜியன் போயிட்டு திருப்பி அந்த ரிலிஜியன் திருப்பி இந்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா which the parents and early generation had belonged. அடுத்து மூணாவது there has to be evidence establishing the acceptance by the community. Each aspect according to us is very significant. If one is not substantiated, the recognition would not be possible. இந்த மூணு பாயிண்ட்மே இருக்கணும். இது இல்லைன்னா நம்ம ரெகக்னைஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கிறவங்க ஹிந்து, சீக்கிசம், பௌத்தம் இதுல தான் இருந்தாங்கன்னாக்கா அவங்க இடஒதுக்கீடு உண்டு. அது கல்வியில் இருந்தாலும் சரி அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும் சரி. சப்போஸ் ஒருத்தர் வந்து வேற ரிலிஜன் மாறிட்டு நம்ம ஷெட்யூல் காஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சு வேலையில் இருந்தாங்க அப்படின்னா அப்போ நிறைய பேர் இருக்காங்க, அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து திரும்பவும் என்னதுன்னா தாய் மதம் திரும்பி அதற்கான சான்றிதழை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஜட்ஜ்மெண்ட் இனிமேல் வரும். நான் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் தான். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறந்துடாம நம்ம சேனல் சிட்ரா டாக்ஸ் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா நபர்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் நிறையா இருக்காங்க, அவங்களுக்கு சென்று சேர வேண்டும் அடிப்படையில் இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். அதனால் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாம நம்ம சேனல் சிட்ரா டாக்ஸ் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.